அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னை வளசரவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் ஒரு துண்டறிக்கை எடுத்துட்டு போய் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டுல அந்த துண்டறிக்கை ஒட்டப்படுது. அந்த துண்டறிக்கையில என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, 2012ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் திரைப்பட நடிகை விஜயலட்சுமி அவர்களை அவர் காதல் ஆசை காட்டி திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தியதாகவும் இந்த வழக்கு ஓடுது. எத்தனை வருஷமா ஓடுது? 2012 இருந்து 14-15 வருஷமா ஓடுது. இன்னும் 4 நூற்றாண்டு காலம் கழிஞ்சிரும் போல. அவருக்கு 60 நெருங்கிச்சு வயசு. காதல் கதை எப்படி ஓடுதுன்னு பாருங்க. ஓடுது. இது யாரு? நம்ம திமுக தான் இந்த வேலையை பூரா பார்ப்போம். தேர்தல் வந்துருச்சுன்னா இப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தர்க்க ரீதியா, கோட்பாடு ரீதியா நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் தம்பிகளும் கூட அதாவது அவங்களால எதிர்கொள்ள முடியாது. அப்ப அவரை வீழ்த்தணும் அப்படின்னு பார்த்தா இந்த விஜயலட்சுமியத்தையும் ஓட்டுவாங்க. அவர் செலவு கொடுத்து கூட்டு வந்துருவாங்க. அந்த அம்மாவை என்னை ஏமாத்திட்டாரு, என்னை காதலிக்குன்னு சொன்னாரு. அந்த அம்மாவுக்கு 50 தாண்டிடுச்சு வயசு, அண்ணனுக்கு 60 இருக்குது. இது பாருங்க, காதல் லீலைகள் எந்த காலத்துல நடந்தது, எப்படி இந்த வேலையை பார்க்குதுங்கிறத பாருங்களேன். அதை வீட்டுல ஒட்டுறான் அந்த ஆய்வாளர். அந்த திமுகவோட அடியாட்கள் தானே இந்த காவல்துறை பூரா, என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்வான். அப்ப அதை ஒரு தம்பி கிழிச்சிடுறாரு. உடனே போலீஸ்காரன் சட்டத்தை நட்டமா தூக்கி நிப்பாட்டுற மாதிரி, அப்படி நாங்க ஒட்டினதை நீங்க கிழிக்கலாம் அப்படின்னு உடனே கதவை திறந்து உள்ள போய் அவனை இழுத்து கொண்டு போய் சிறைப்படுத்துறேன். அது எல்லா பக்கமும் நடக்கிறது. நீ போலீஸ்காரன் என்னைக்கு நீ சட்டத்தை மதிச்ச, மேல என்ன சொல்லுதோ அந்த வேலையை பார்க்க போற. அதை விடுத்து என்ன தெரியும்? நாளைக்கு அதிகாரத்தில் நாங்க உட்காந்து எங்களுக்கு வணக்கம். இங்க அதிகாரமும் வலிமையும் இந்த இடத்துல அதிகாரம் ஒன்றுதான் தீர்மானிக்குது. அதுதான் நடக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எத்தனை நாளைக்கு இந்த விஜயலட்சுமி மேட்டரவே ஓட்டுவான்னு பாருங்க. இது தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே தான் இருப்பான். இப்ப திமுக காரன் தர்க்கம் பண்ண முடியல. அப்ப 70 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இவன் திராவிட தத்துவம், இந்த தத்துவம் தான் இந்த இடத்துல உடையுது. அந்த பிம்பம்லாம் சுக்கு சுக்கா உடையுது. என்னமோ தமிழர்கள்லாம் அம்மனம் அலைஞ்ச மாதிரியும், பெரியார் சட்டியும் கோமணமும் கட்டி விட்டு சட்டையும் போட்டு விட்டு தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டது மாதிரியும் ஒரு பிம்மத்தை அப்படியே பொய்யா கட்டமைக்கப்பட்டு இப்போ வரைக்கும் ஓடுது. அவர் தான் சமநீதி காவலன், பகுத்தறிவு பகலவன், வெந்தாடி வேந்தன், ஏழைகளின் பங்காளன். அவர் தான் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே நட்டமா தூக்கி நிப்பாட்டின மாதிரி ஒரு புருடாவை கட்டி வச்சிருக்கிறான். புரிஞ்சுங்களா? அந்த பிம்மத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் துவையா துவைச்சு அடிச்சு சல்லடை ஓட்டு கிழிச்சு அப்படியே காத்துல ஊத விட்டாச்சு. அவனுக்கு பொறுக்கலை. பக்கத்துல யாருக்கு பொறுக்கலை? இந்த திராவிட தத்துவம். இவன் பேசுறான் பத்தியா, இவனுக்கு பொறுக்கலை. இந்த திமுக காரன் இந்த திராவிடத்தை தூக்கி நிக்கிற ஒரு அல்ல கையை, அந்தது அத்தது ஆகாதது, வந்தது போனது நத்தம் புறம்போக்கு. இவன் மட்டும் அப்படியே வரிசையா செந்தமிழன் வீட்டாங்க நாங்க முற்றுகையிடும் அடிப்பேமே நொறுக்க பூரா பாரு. இந்த மண்ணுக்கானவனா, இந்த மண்ணுக்கு எதிரானவனாத்தான் இருப்பான். தமிழ் மொழி பேசுறேன், அதை செய்ய மாட்டேன். அந்த நாய்களை இந்த வேலையை பார்க்கும். அப்ப துவைச்சு தொங்க விடவும் அதுக்கு பதில் சொல்ல முடியல, தர்க்கம் பண்ண முடியல, உட்காந்து பேச முடியல அவனால. அப்ப என்ன செய்ய, மறுபடியும் விஜயலட்சுமியை கூப்பிடுவேன். பாருங்க, உங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்லுங்க. ஆமா, அண்ணன் அப்ப அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இப்பத்தான் 19 வயசு நடக்குது. அதனால அவருக்கு காதல் இப்பத்தையும் பூத்திருக்கு. அந்த அம்மாவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 15 இப்பத்தையும் முடிஞ்சிருக்கு. அதனால இளமை காலம். அப்ப இதுல இதெல்லாம் உனக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்தா இந்த வேலையெல்லாம் நீ எடுப்பியா? வேலையை எடுப்பேன். அவருக்கு வயசு என்ன? திரைப்பட காலத்தில் நடந்தது என்ன? அவளை சம்பளத்தை கொடுத்து அந்த அம்மாவை கூட்டு நீ படம் காட்டிக்கிட்டு இருக்க. தலைக்கு ஒரு பொண்டாட்டி, காலுக்கு ஒரு ஒப்பாட்டி, இடுப்புக்கு ஒரு 3ஆம் பொண்டாட்டியை வச்சு நீ உன்னோட மானம், ஒழுக்கம், வெக்கம் இதெல்லாம் நாங்க தொடர்ந்து பார்க்கத்தையும் செய்யறோம். திமுக நீ என்ன, எந்த விதத்துல நீ யோக்கியமானவே நீ சொல்லு பார்ப்போம். உன் தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் நீ எந்த விதத்துல நீ திராவிட கட்சிக்கான திமுக காரன் என்ன யோக்கியமான ஆளு? பெரியார தூக்கி சலடை ஓட்டு சலிச்சா மக்கள்கிட்ட கொண்டு போ, தர்க்கம் பண்ணு. பெரியார் இப்படி செஞ்சாரு, இப்படி தூக்குனாரு, நாங்க தான் பகுத்தறிவை உருவாக்கணும், நாங்க தான் பண்பாடு கலாச்சாரத்தை உருவாக்கணும். பேசு. அது பேசுறதுக்கு துப்பு இருக்கா, வக்கு இருக்கா? எதுவும் இல்லை. உன் பெரியார் என்ன பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாரு? சொல்லு, நீ பார்ப்போம். என்ன சொல்லிட்டாரு? என் தமிழ் உண்மை பழமைக்கும் பின்மை பொதுமைக்கும் என்றும் உள்ள தொன்மையா, இறைவனுக்கும் தாய்மொழியா என் தமிழ் இருக்கு, என் மொழி இருக்கு. புரிஞ்சுட்டா? ஒன்றை சடையிருக்கு ஒன்றை தெரியுங்கிறேன். சிவனும் முருகனும் கொஞ்சம் விளையாடிய தமிழ். உலகம் பூரா அந்த தமிழ் தான் இருக்கு. இயேசுநாதர் சொல்லி அந்த ஜெருசலத்துல கூட அந்த இடத்துல தமிழ் மொழி தான் பதிக்கப்பட்டிருக்கு.
அவ்வளவு ஒழுக்கம் இருந்தா அவ்வளவு பொருள் இலக்கணம் வேர்ச்சொல் மூலச்சொல்லோட உள்ள எங்களுடைய தமிழை வந்து நீ வந்து காட்டுமிராண்டி மொழிங்கிற, அதை சனியன்கிற, அதை விட்டொழிக்க வேண்டுங்கிற. தமிழால நீ என்ன கத்துக்கிட்டுங்கிற? இது ஒண்ணு போதாத அவனை தூக்கி இந்த மண்ணில இருந்து வெளியே எறியறதுக்கு? இது ஒண்ணு போதாத எங்களுக்கு? ரெண்டாவது, உலகத்தில் தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியனை வந்து நீ ஆரிய அடிவருடிங்கிற, ஆரிய அடிவருடி அப்படின்னு நீ சொல்ற. உலகத்திற்கு பொதுமறை எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் இல்லாத கருத்தியல். ஒரு மானுட வர்க்கம் எப்படி வளர வேண்டும், ஊழ்வினைக்கு எதிராக எப்படிலாம் ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்ற சொல்லுகின்ற அந்த திருக்குறள் வந்து உனக்கு வந்து வள்ளுவே முட்டாப்பைய. உலகத்திற்கு வந்து கவியும் காதலும் வாழ்வும் வரலாறும் உளவும் கொடுத்த கம்பனுடைய காப்பியம் சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தி கம்பனை வந்து நீ ஒழுக்கம் இல்லாதவங்கிற, அத்து அலைஞ்சவங்கிற, அவன் ஆகாதவங்கிற. உலகத்திற்கு காப்பியங்களில் முதன்மையாக உள்ளது வந்து சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தோட கண்ணகியோட வாழ்வியலோட கால் தூசி நகத்துக்கு முன்னால பெற முடியுமா? கண்ணகியை வந்து நீ ஐட்டம்னு சொல்ற. ஐட்டம் கோயிலுக்கு போறவளை பூரா நீ வந்து தேவடியாங்கிற. நீ எந்த விதத்துல வந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான இந்த மண்ணுக்கான ஒரு வாழ்வியலை நீ சொல்லி கொடுத்தவனால சொல்ல முடியுமா? தாலி அடிமைத்தனங்கிற. அப்ப நீ ஓட்டி 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 இந்த திராவிட கட்சிக்காரன் முக்குறவன் முணங்குறவன் விதைக்கிறவன் போய் முதல்ல வந்து உன் பொண்டாட்டி தாலி அறுத்து இப்படி காட்டு, பத்தியா நாங்களாம் அறுத்துட்டோம் பத்தியான்னு காட்டு. கருப்பு பை என்பது வந்து பெண்களுக்கு அடிமைத்தனம்னா அதை ஓட்டி எடுத்து வெளியில காட்டு. அவனைத்தானே அதற்கப்புறம் ஒரு தலைமுறை நாங்கள்லாம் வந்து இது என்ன எப்படி உண்மையிலே பகுத்தறிவுனா ஓ இப்படித்தான் இருக்கும் பொழுக்கும் அப்படிங்கிறது நாங்க அப்பெல்லாம் தானே நாங்க கத்துக்கிற முடியும். உன் தத்துவார்த்தம் உன் கோட்பாடு முழுக்க எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டியா? 3 வப்பாட்டி 3 பொண்டாட்டியோட, 2 வப்பாட்டி 2 பொண்டாட்டியோட, 2 புருஷன் 4 வப்பாட்டியோட, 4 புருஷன் 2 வப்பாட்டியோட எப்படினாலும் வாழலாங்கிறது தானே உன்னோட தத்துவம். இந்த தத்துவார்த்தத்தின் அடிப்படையில நீ என்ன மயத்துக்கு இந்த மண்ணுல வந்து நீ தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க? இது தமிழர்களுக்கு எதிரான தத்துவம் இது. இதெல்லாம் நாங்க பேசினா உனக்கு வந்து அப்படியே எரியுது. அத்தவன் அலைஞ்சவன் ஆகாதவன் போகாதவன் நீ பேசுறல வச்சு பேசுவாப்போ. நல்ல ஆண்மகன், நல்ல ஆத்தல கப்பனுக்கு பிறந்தவன் நீ என்ன செய்யற? நாம் தமிழர் கட்சியோட தம்பிகிட்ட ஒருத்தனை தர்க்கம் பண்ணி நீ தப்பிச்சிரு, நீ பார்ப்போம். நீ தப்பிச்சிரு பார்ப்போம். ஒரு தர்க்கம் பண்ணணும். நீ உன் கோட்பாடு என்ன? இதை தவிர்த்து விஜயலட்சுமி தவிர்த்து சீமானுக்கு நீ என்ன செய்ய முடியும்? என்ன பெரிய என்ன கோவை குண்டு வெடிப்பிலையா மாட்டிட்டாரு சீமான் வந்து? நீ என்ன அப்படியே கைது பண்ணிடுவேன், தூக்கிடுவேன், ஆஜராகணும், அப்படி இல்லைன்னா விட மாட்டா, என்ன செஞ்சிட முடியும்? நீ நாங்க பார்க்காத வழக்கா? அண்ணன் செந்தமிழன் சீமான கைது பண்ணிட்டு நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் நினைக்கிறியா? நீ எந்த விதத்துல என்ன தத்துவார்த்த கோட்பாடுகள் இருக்கு? மலை வளம், மண் வளம், காட்டு வளம் எல்லாம் வந்து கூறு போட்டு அடிச்சு பூரா வெட்டி சில்லறையாக்கியாச்சு. பக்கத்துல இருக்க மலையாளிக்கும் கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் என்ன செய்ய மலையை வந்து பூரா வெட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சில்லறையாக்கிட்டு இருக்க. இதுல என்ன இருக்கு? அடுத்த தலைமுறைக்கு என்ன இருக்கு? ஐயா காமராஜர் காலத்துல கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம், அதுல பிஞ்சு குழந்தைகளுக்கு போடுற அரிசியில ஊழல், அந்த இருக்கிற கத்திரிக்காயில இருந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதுல ஊத்துற ரசம், அந்த முட்டையில கூட ஊழல். நீ எந்த விதத்துல வந்து ஊழல் இல்லாம இருந்த? ஊராட்சி மன்றத்துல தொடங்கி பேரூராட்சி, சிறப்பு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, சட்டமன்றம், பாராளுமன்றம் எல்லாம் அத்தனையும் ஊழல் புறையோடி கிடக்கு. எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சு. இங்க ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன அதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கும்? பூரா இந்த தேசத்தை நாசமாக்கியது என்னது? இலவசம். அந்த இலவசத்தை கொடுத்து நீ தேர்தலுக்கு வந்து இந்த மக்களை வந்து இலவசத்தையும் வீதி வீதிக்கு கஞ்சாவும் சாராயமும் கொடுத்து அந்த அவனை தள்ளாட விட்டு அவனை சிந்திக்க விடாம ஆக்கி அதை வாக்கு வங்கி ஆக்கி நீ கோலைச்சு இந்த மண்ணுல இன்னும் சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்க. உன்னை நிப்பாட்ட முடியுமா? உன்னால அதை தடுக்க முடியுமா? சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்க. நீ நல்ல தாய் மகன், நல்ல ஆத்தாளுக்கு அப்பானுக்கு பிறந்தவன் வந்து நீ உனக்கு கஞ்சா வைக்கிறது தெரியாதா? இந்த வருஷ நாட்டு மலையில கஞ்சா உற்பத்தி பண்றது தெரியாதா? அந்த வருஷ நாட்டு மலையில சாராயம் பிளாக்ல விக்கி, அதை உன்னால தடுக்க முடியுமா? சொல்லுவாப்போம். தொடக்க பள்ளியில கூட வந்து படிக்கிற மாணவன் கஞ்சாவை குடிச்சு நாசமாய் கிடைக்கான். எனக்கு முன்னாடி உள்ள தலைமுறை பூரா அழிஞ்சிட்டான். அதுக்கு என்ன சொல்ல நீ காத்திருக்க? என்ன செய்ய போற நீ? அதுக்கு பதில் இருக்கா? அதுக்கு துப்பு இருக்கா? உனக்கு வக்கு இருக்கா அதை நிப்பாட்டுறதுக்கு? சொல்லு நீ பார்ப்போம். அங்கே சாராய கடையை வைக்கிற, அங்கிருந்து குடிச்சிட்டு வாரியா இருசக்கர வாகனத்துல, அவனை நிப்பாட்டி நீ வந்து அவதாரம் போடுற. அப்புறம் எப்படி இருக்கும் உன் அரசு? உன் அரசு என்ன இருக்கும் அப்போ? ரேஷன் கடையில ஒரு 10 கிலோ புழுத்தரிசி வாங்குறதுக்கு வரிசையில சின்னத்தலம் பெரியாத்தலம் நிற்கும்.
அந்த ரேஷன் கடையில ஊழல். ஊழல் படியாத இடம் எந்த இடத்துல இருக்கு பார்ப்போம். ஒரு மாவட்டத்துக்கு 3 தர்மாஸ்பத்திரி வச்சிருப்பேன். வாதம், பித்தம், கபம், ரத்த காசம், பித்த காசம், வாயால, வயிற்றால, காய்ச்சல், மண்டையடி, இது எல்லா மயிருக்கும் ஒரே மாத்திரை. போனவன் செத்துருவேன். நீ என்ன மருத்துவம் வச்சிருக்க? அதுலயும் ஊழல். தமிழ் வழி கல்வி படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இருக்கா? பூரா தொடச்சு மூடியாச்சு. கல்வி வியாபாரமா மாறிடுச்சு. அப்ப அந்த இடத்துல இருக்க அரசு பள்ளியில கூட வந்து பாத்துட்டீங்கன்னா கழுதையும் பண்ணியும் அடைஞ்சு கிடக்கு. கேட்டிருக்காது, கதவு இருக்காது. அதுலதான் மாணவன் இருப்பான். அங்க படிக்கிற பெண் பிள்ளைகள் கிராமத்துல இருந்து வர்றது மாதவிடாய் காலங்கள்ல கூட ஜட்டியை மாத்துறதுக்கு கூட உனக்கு இடம் இருக்கா? கொடுத்துருக்கியா? ஒரு கழிப்பறை கிடையாது. பெண்கள் உட்கார்றதுக்கு ஒரு தனி இடம் இல்லை. நீலாம் வந்து இனத்தை மேலும் வந்து நீ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீங்களாம் வந்து இனத்தை சாதிக்க போறீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கெல்லாம் நல்லா வந்து திமுக காரன் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா வந்து நீ தத்துவார்த்தத்தின் அடிப்படையில வந்து பேசியா தவிர வந்து சீமான் அந்த விஜயலட்சுமியை கூட்டு வந்து இப்படி படம் காட்டுறது வந்து உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு மானம் இல்ல, ரோசம் இல்ல? நீ மறுபடியும் இதை எடுக்கிறதுக்கு என்னத்தை இதுல நீ சாதிச்சிட முடியும்? கைது பண்ணி உள்ள போட என்ன வந்துட போகுது? இந்த கோவை குண்டு வெடிப்பு 350 வருஷம் தண்டனை ஓட்டுற போறாக்கும். இங்க ஒண்ணும் இல்ல. நல்ல நீதிமான். நீ இதை வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது உன்னை திமுக காரணம் காரி மூஞ்சில தூணு துப்பி விட்டு போயிருக்கான். வழக்கை கொண்டு வராங்கன்னா அவருக்கு 60 வயசு ஆகுது, உனக்கு 50 வயசு ஆகுது. நீ எந்த காலத்துல போட்டதை 12 வருஷமா என்னடா செஞ்சீங்கன்னு கேட்குமா? கேட்காத. வர எழுதி கொடுத்துட்டு போக நீ விசாரணை வீட்டுல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க. உன் சட்டமும் சத்தியமும் வந்து காத்துல பறந்துகிட்டு இருக்கு. உன் காவல்துறையோட தென் மாவட்டங்களை தொடர்ந்து சாதிய கொலை வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதை நிப்பாட்ட உனக்கு துப்பு இருக்கா? வக்கு இருக்கா? அது இல்லை. சும்மா வெட்டுறேங்கிறியான், போறேன் வரவன வெட்டுறேன். அதெல்லாம் வந்து உன்னால தடுக்க முடியல, நொடுக்க முடியல. நீ என்ன மயத்துக்கு வந்துட்டு விஜயலட்சுமி ஏமாத்திட்டாருன்னு நட்டமா தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு இருக்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் என் தம்பி போடி நாயக்கனூர்ல பொறியியல் கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கிறான் விக்னேஷ். அடிச்சு வெளியில வச்சு கொண்டு கழிப்பறையில வந்து தூக்கி வீசிட்டான். நீ எறும்பு அடிச்சு செத்தான்னு சொல்றீங்க. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சுரணை இருந்தா நீ இதை அப்படி பேசுவேன். நீ முதல்ல அதுக்கு உன்னால கண்டுபிடிக்க முடியுதா? 20 நாளா அந்த உடலை வச்சிருந்து மறுபடியும் இப்பத்தே வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து அடக்கம் பண்றியான். இதெல்லாம் தடுத்து விவசாயியே தோன்ற கிணற்றுல தூக்குப்பட்டு சாகுறியான். பூரா கடன். ஒரு விவசாயி நல்லா இருந்ததா சரித்திரம் கிடையாது. ஆரம்பம் முதல் முடிவு வரை பூரா ஊழல். இதுல வந்து நீ வந்து யோக்கிய மாதிரியே மத்த வந்து பேய் வந்து மத்த இன்னொரு பார்த்து பெசாசனம் கூப்பிடுமா. 2 பேயும் பெசாசு வேற வேறையா? இதுல என்ன நீ திராவிட கட்சிக்காரன் உன் பெரியார் தத்துவம்? இங்க எல்லாம் உடைய வேண்டிய இடத்துல உடைஞ்சே தீரும். நீ நல்ல தர்க்கம் பண்றவன், கோட்பாடுகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக உள்ள நீ வந்து நீ ஒத்த தொகுதியில 1000 கட்சி கூட்டணியை வச்சு கஞ்சாவும் சாராயமும் காசும் கொடுத்து நீ ஓட்டாக்குற. ஒரு தொகுதியில நீ காசு கொடுக்காம தனிச்சு நின்று நாம் தமிழர் கட்சியை விட ஒரு ஓட்டு நீ கூட வாங்கிரு. நீ பார்ப்போம். முதல்ல ஒரு தொகுதியில நீ டெபாசிட் வாங்கிரு பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி கலைச்சிட்டு போயிருப்போம். இருக்கிற அடிச்சு குமிச்சு கொள்ளையடிச்ச காசெல்லாம் அப்படியே குமிச்சு வச்சிருக்க. ஊர் பயிலுக்கு பூரா சாராயத்தை ஊத்தி தாலி எத்தனை காசுமே ஒன்ட்ட இருக்கு. அந்த தாலி எடுத்த காசை வச்சு அதை அப்படியே தேர்தலில் ஓட்டு மறுபடியும் வந்து கொலை வச்சிருக்கு. நீ வேலை திட்டத்தை பண்ற. அதுக்கு சீமானோட பேரை வந்து அப்படியே டேமேஜ் ஆக்குறேன். நீ என்னத்தை செஞ்சிட முடியும்? இன்னும் உலகத்துல நடக்காது. இது வந்து பெருசா நீ தூக்கி நிப்பாட்டி அதை வந்து பெரிய மக்கள்கிட்ட கொண்டு போய் நீ காட்ட போற. அதனால வந்து அவர் கூணி குறுகி ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு மக்கள் நினைச்சிட போறானா? நீ எந்த விதத்துல நியாயமானவன், யோக்கியமானவன், உத்தமமானவன் நீ சொல்லுவாப்போம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ வந்து கைது பண்ணி நீ பார்ப்போம். நீ யோக்கியமான அரசு இருக்குன்னா எதுக்கு சீமான் மீது உனக்கு பயம் தானே? அதானே நீ இந்த வேலையை பாக்குற. தர்க்கம் பண்ணு, சரியான ஆம்பளை தர்க்கம் பண்ணு. அது உன்னால முடியுமா? முடியாது. பேச வந்துட்டவர். அப்ப இதே நீ பேசுற திராவிடம் ஏன் மலையாளிகிட்ட பேசும் பொழுது அந்த மலையாளி கழுவாத கக்கூசுல இருக்கிற விளக்கமாத்தை எடுத்து ஏன் உச்சி மண்டலையே உங்களை அடிக்கிறியா? ஏன் அந்த மலையாள தேசத்துல வந்து உன் திராவிடம் எடுபடல? இதே திராவிடம் நீ கன்னடன்ட்ட பேசும் பொழுது ஏன் கட்ட மாத்திட்டே உச்சி மண்டையில அடிச்சு உச்சந்தலையில இருக்க பூச்சி உழுக முடியா ஏன் அடிக்கிறியான்? ஏன் கன்னட தேசத்துல உன் திராவிடம் வந்து எடுபடல? ஏன் நீ இதே பக்கத்துல இருக்க தெலுங்கு தேசத்துக்கு போற? தெலுங்கு தேசத்துல திராவிடம் சொல்லும் பொழுது அவன் காலில் இருக்க செருப்பு, அதுவும் பழைய செருப்பு, அதுவும் பிஞ்சு செருப்பு எடுத்து மண்டையிலேயே அடிச்சு விரட்டுறான. எதனால விரட்டுறான்? எங்கேயுமே எடுபடல. நீ கேட்டா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ், துளுவு, நொட்டு நொசுக்கு வந்தது போனது எல்லாம் வந்து இதுதான் திராவிட மொழி, இதுதான் இங்கிருந்து எல்லாம் வந்துச்சு
அதனால நீ தமிழை எப்பயுமே வந்து ஓட்டு மட்டும் போடு, நான் உங்க மேல உட்காந்து உங்களை ஆட்சி செய்யறேங்கிறது எவ்வளவு பெரிய மானங்கட்ட உழப்பு இது. இது எத்தனை நாளைக்கு அப்படி ஏமாத்துவீங்க? இதுல வந்துட்டு சீமான் வந்து அவளை தூக்கிட்டாரு, விஜயலட்சுமி ஏமாத்திட்டாரு, விஜயலட்சுமி இவளை ஏமாத்திட்டாரு, அதுக்கு ஒரு பாடம், அதுக்கு ஒரு பவட்டு, அதுக்கு ஒரு விசாரணை, அந்த விசாரணை ஒரு ஒரு விளம்பரம், அந்த விளம்பரத்துல வந்து அப்படியே நீ வந்து குளிர்காயிற, அதனால வந்து நாம் தமிழர் வச்சு அப்படியே கூலி குறுகி போயிடும். இதுல உனக்கு ஒரு நினைப்பு, நீ எந்த விதத்துல யோக்கியமான ஆளு, எந்த விதத்துல யோக்கியமான ஆளு, எந்த விதத்துல நீ யோக்கியமான ஆளு, மான ரோசமான ஆளு, நீ வந்து மத்தவனை பார்த்து சொல்ற. இதுல உனக்கே வந்து வந்து அருவருப்பா தெரியலையா? ஒண்ணு தர்க்கம் பண்ணணும், நீ சரியான ஆண்மகன் தர்க்கம் பண்ணணும். நாம் தமிழர் கட்சி வச்சிருக்க தத்துவ கோட்பாடுகள்ல ஒண்ணு நீ சொல்லிரு பார்ப்போம். ஒரு தத்துவத்துக்கு நீ எதிரா, இதுதான் நாங்க தான் வந்தோம், நாங்க தான் முடிச்சோம், நாங்க தான் செஞ்சோம், இந்த கொள்கை எங்களுக்கு கோட்பாடார ஆனது, நீ சொல்லிருன்னு பார்ப்போம். அதுக்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது. கேட்டா இவங்களுக்கெல்லாம் வந்து விஜயலட்சுமி விஜயலட்சுமி எத்தனை நாளைக்கு அரைச்சமாவே அரைப்ப? தேர்தல் வரட்டும், வா நின்று பாரு பார்ப்போம். அதுல வந்து வந்து இந்த வரும் தேர்தலில் வந்து இலவசத்தை கொடுக்காம மது போதைகளுக்கு அடிமையாக்காத இந்த தமிழ் சமூகத்துல நீ தனிமையா நின்று நீ பார்க்கணும், நீ வெற்றி அடையணும். அதுவே நல்ல ஆண்மகனுக்கு அழகு. பார்ப்போம். இது தேர்தல் இல்லை, இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போர். மோதி பார்ப்போம்.